ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இபிஎஃப்பில் கிளைம் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்து அது ரிஜெக்ட் ஆகிருந்ததுன்னா அது எதனால் நிராகரிக்கப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் அது ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்ன, நாம் மறுபடியும் ரீஅப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் கரெக்டாக செக் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றின முழு தகவலையும் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு இதில் நாம் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட யூஏஎன் நம்பர் ஆக்டிவாக இருக்கா இல்லை இன்ஆக்டிவாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆதார் யூஏஎன்னோட லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இந்த விஷயம் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இதில் நாம் ரெண்டாவதாக செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் சம்மந்தமான விவரங்கள் கரெக்டாக முழுமையாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற நேமும் உங்களோட வங்கி கணக்கோட இணைக்கப்பட்டிருக்கிற அந்த நேமும் அதாவது கரெக்டாக இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களோட பிஎஃப் கிளைம் ரிக்வெஸ்ட் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும். உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் கணக்கும் பேங்க் அக்கௌண்ட் கணக்கும் இருக்கிற டீட்டெயில்ஸ் சேமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க. நாம் பார்க்கக்கூடிய மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு தேவையான அதாவது எடுக்கக்கூடிய அளவுக்கு பணம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் இபிஎஃப்க்கு கரண்டில் பங்களிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை தான் எடுக்க முடியும். அதாவது மேக்ஸிமம் 50% மேலே எடுக்காமல் இருக்கிறது நல்லது. நாம் பார்க்கக்கூடிய நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சேவைக்கால முரண்பாடு. அதாவது நாம் ரிசைன் பண்ண டேட்டும் 300 நிறுவனத்தில் ஜாயின் பண்ண டேட்டும் ஒரே நாளில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி சேவைக்கால முரண்பாடு அப்படிங்கிறது ஏற்படும். இது மூலமாக கூட உங்களோட கிளைம் ரிக்வெஸ்ட் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் நாம் பார்க்க வேண்டிய அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம அக்கௌண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய பிஎஃப் தொகை ஏதாவது பெண்டிங்கில் இருந்ததுன்னா அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கிளைம் ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதனாலேயும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஆறாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம பிஎஃப்லேருந்து கிளைம் ரிக்வெஸ்ட் கொடுக்குறோன்னா நம்ம அதுக்கு தகுதியான காரணத்தை செலக்ட் பண்ணணும். ஒருவேளை நம்ம செலக்ட் பண்ணுற அந்த காரணம் பிஎஃப் ஆஃபீஸ் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு காரணமாக இருந்ததுன்னா அதனாலேயும் உங்களோட கிளைம் ரிக்வெஸ்ட் நிராகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பிஎஃப் கிளைம் ரிக்வெஸ்ட் கொடுக்குற பட்சத்தில் அதை நம்மளோட முதலாளியோ அல்லது நிறுவனமோ அதை செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிஎஃப் ஆஃபீஸுக்கு அனுப்பணும். அப்படி அவங்க ஒரு வேளை செக் பண்ணாமல் விட்டாங்கன்னா அதனாலேயும் நம்மளோட பிஎஃப் கிளைம் ரிக்வெஸ்ட் நிராகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிஎஃப் தரப்பில் ஏதாவது சர்வர் ப்ராப்ளம் இருக்கிறப்ப, அதாவது தொழில்நுட்ப கோளாறுகள் ஏதாவது இருக்கிற பட்சத்தில் நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட் அந்த நேரத்தில் ஓப்பன் ஆனாலும் அந்த மாதிரி நேரத்தில் அந்த பிஎஃப் கிளைம் ரிக்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக செக் பண்ணிங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் சம்மந்தமான கிளைம் ரிக்வெஸ்ட் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.